கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நிற்கிறதும் நிர்மலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே. ஆமாங்க, உண்மை தான் சொல்லுகிறேன். நாம் செஞ்ச பாவத்துக்கு, செய்து கொண்டு இருக்கிற பாவத்துக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம எல்லாம் சாக அடிச்சிருக்கணும். அவ்வளோ பெரிய பாவிகள் நாம். தேவனுடைய அவருடைய சுத்த கிருபையினால் இன்னைக்கும் திருந்துவாங்க, நாளைக்கு திருந்துவாங்க என்று பொறுமையோடு காத்திருக்கிறார் தேவன். இதற்கு காரணமே இயேசு கிறிஸ்து. பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். அவர் மட்டும் அல்லங்க, ஆவியானவர் நமக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கிருபை. அதற்கு தான் சொல்லுகிறேன், நான் நிற்கிறதும் நிர்மலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கம், பொறுமை எவ்வளவோ என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் நம் மேல் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். இந்த நேரத்தை, இந்த வருஷத்தை, இந்த நாளை, இந்த நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை ஒரு நாள் இல்லை. காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.